ஒரு அழகான அமைதியான ஊரில் சரவணன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று பூஜை செய்வது அவன் வழக்கமாக இருந்தது. முருகா என்ற நாம் தியக்காதவிருப்பேக்கும் முருகா. கார்த்திகை மாதம் வந்தது. அந்த புனிதமான மாதத்தில் பழனி முருகா, உன்னை தித்திக்க கண்டிப்பா வருவேன். அதற்காக அவன் மாலை போட்டு விரதம் இருந்து காவடி எடுத்துச் செல்ல முடிவு செய்தான். ஓம் முருகா. பயணம் தொடங்கிய நாள் சரவணன் ஆனந்தம் நிறைந்த மனதுடன் காவடியை தொழில் சுமந்து நடந்தான். வழியெங்கும் ஓம் முருகா என்ற பக்தி முழக்கங்கள் ஒலித்தன. அவன் மனதில் உற்சாகம் இருந்தாலும் உடலில் சோர்வு மெதுவாக அதிகரித்தது. பழனி அருகே சென்றபோது கூட்ட நெரிசல் மிகவும் அதிகமாக இருந்தது. கோவில் மலை உச்சியில் இருப்பதால் காவடியின் சுமையுடன் மேலே ஏறுவது அவனுக்கு மிகப்பெரிய சவாலாக தோன்றியது. சில அடிகள் ஏறியதும் அவன் மூச்சு விட முடியாமல் நின்றான். கால்கள் பலவீனமடைந்தன. முருகா, உன்னை பார்க்க நான் வந்திருக்கிறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று அவன் உள்ள முருகி பிரார்த்தனை செய்தான். அந்த நொடியில் கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு சிறுவன் அவன் அருகில் தோன்றினான். வா, நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். அவன் மெதுவாக சரவணனின் கையை பிடித்து, வா, நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று கோரினான். அந்த சிறுவனின் துணையுடன் சரவணன் மீண்டும் உற்சாகமடைந்தான். சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் கோவிலின் உச்சியை அடைந்தனர். சரவணன் நன்றியுடன் அந்த சிறுவனை பார்க்க திரும்பினான். ஆனால் அந்த சிறுவன் அங்கே இல்லை. அந்த தருணத்தில் அவன் மனதில் ஒரு உண்மை வெளிச்சமாக தெரிந்தது. அவனுக்கு உதவிய சிறுவன் முருகன்தான் குழந்தை வடிவில் வந்து தன்னை வழிநடத்தியிருக்கிறார். பேரானந்தத்துடன் அவன் கோவிலுக்குள் சென்று முருகனை தரிசித்தான். அந்த தரிசனம் அவனுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக இருந்தது. அந்த நாளிலிருந்து சரவணனின் நம்பிக்கை இன்னும் வலுவானது. உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் எப்போதும் நம்முடன் இருப்பார்.